நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தபோது எத்தனை பிடி வாத்தியர்கள் இடங்கள் நிரப்படும்? சரிபாதி இடங்கள் நிரப்பப்படலை. நான் பார்த்து அதை அறிந்து அதிர்ந்து போனேன். 250 குழந்தைகளுக்கு ஒரு பிடி வாத்தியார் இருக்க வேண்டிய இடத்துல 1000 குழந்தைகள் கூட பிடி வாத்தியாரை போட்டு நீங்க மேனேஜ் பண்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் பாடம் எடுக்க வேண்டியும், வாசல நிக்க வச்சு டிராபிக்கை ரெகுலேட் பண்ண வேண்டீங்க. பிடி வாத்தியார் என்பவர் ஒரு மாணவனுக்குள்ள இருக்கிற ஒலிம்பிக் வெறியான அடையாளம் காணணும். கலை நிகழ்ச்சியில போய் பேப்பர் ஒட்ட சொல்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் உடல் கல்வியை பேணி பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு மைதானத்தில் மட்டுமல்ல, பாடத்திட்டம் கொடுத்துருங்க, புக்கு கொடுத்துருக்கோம், பசங்களுக்கு பாடம் எடுக்கணுங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஆசிய போட்டியில் எப்படி ஓடணும், விளையாடணும், ரூல்ஸ் என்ன பாடம் எடுக்கணும். ஆனா அதை தவிர சகல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இடத்தையும் நிரப்ப வச்சிருந்தாங்க. ஆனா உடனடியாக வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரப்போது நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எங்கெல்லாம் இதை போன்ற பிடி வாத்தியாரங்களின்கான அந்த பணியிடங்கள், அந்த ஆசிரியர்களுக்கான உடற்கலாசுக்கான அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ துரித கதியில் அதெல்லாம் நிரப்பினதுக்கு வேலையை டிஆர்பிக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபையும் பண்ணிட்டோம். வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும். அனைத்து பிடிஆர்கள் மட்டும் இல்லை, அந்த நூலகர்கள், சில இடங்கள்ல நூலகங்கள் இருக்கு, நூலகர் இல்லை. சில இடங்கள்ல நூலகம் இருக்கு, நூலகர் இருக்காங்க, வாசகர் இல்லை. சில இடங்கள்ல நூலகர் இருக்காங்க, வாசகர் வராங்க. போதுமான அளவு நூலகங்கள்ல நூல்கள் இல்லை. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் லெவல்ல இருந்து, அதாவது புத்தகங்களை வாங்கும்போது கூட அரசியல் சார்பு தன்மை இல்லாம வாங்கணும். இப்ப ஒரு அதிகாரி எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தாரு. இந்த புத்தகம் படித்த போது நான் எனக்கு நெஞ்சில் அப்படியே நினைவலைகள் அப்படியே ஒரு கதாவிலாசம்னு எங்க ஐயா எஸ்டாமகிருஷ்ணன் எழுதின ஒரு புத்தகம். இது வந்து தொடரா வந்தபோது வாசித்த எனக்கு நினைவு இருக்கு. கெட்டி அட்டையில இது ஒரு புத்தகமா வந்தபோது வாசித்த நினைவு எனக்கு. எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை பார்த்தபோது என்னுடைய பால்யகால நண்பனை பார்த்ததை போல அந்த புத்தகம் என்னோட பேசுகிறது. அந்த புத்தகம் என்னை உருவாக்கி இருக்கிறது. அந்த புத்தகம் கொடுத்த தாக்கம் வந்து என்னுள் இன்னும் இருக்கிறது. ஒரு ஜெயமோகன் ஐயாவினுடைய ஒரு அறம் புத்தகத்தை ஒரு அதிகாரி பார்த்த உடனே ஒரு பரிசு கொடுத்தாங்க. அந்த அறம் அதுல வரக்கூடிய சிறுகளை படித்து நான் அழுத நினைவுகள் இருக்கு. அந்த புத்தகம் அந்த வந்து நம்மளை புரட்டி போடும். அப்ப இதை போன்ற புத்தகங்களை ப்ரொக்யூர் பண்ணும்போது தயவு செய்து அரசியல் சார்பு இல்லாம தான் நம்ம புத்தகங்களை வாங்கணும். எத்தனை நாட்களாக பல கட்சிகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்தே புத்தகம் வாங்கினாங்க. இனி அது நடக்காது. இனி அரசு கட்சி சார்ந்து வாங்காது, அறிவு சார்ந்து மட்டுமே புத்தகங்களை வாங்கும். அதுதான் அந்த நூலகர்களுக்கும், அதுதான் அந்த ஆசிரியர்களுக்கும். இன்ஸ்பெக்ஷன்ங்கிற பேர்ல எம்எல்ஏ போனா பரவாயில்ல, மற்ற நிர்வாகிங்கிற பேர்ல பள்ளி நேரத்திலே ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க எத்தனை தடவை அறிவிக்கலாம். நேற்று கூட சேலத்தில் நடந்திருக்கு. தொடர்ந்து எந்த மாதிரி நடவடிக்கை நீங்க? முற்றாக ஏற்புடையது அல்ல. ஏற்கனவே அது மாதிரி நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எங்களுடைய கூட்டத்திற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் உடனடியாக இந்த கட்சியில இப்படி பண்ண மாட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்க. அது மாதிரி சில இடங்கள்ல அங்க இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய போதாமைகளை சொல்கிற பொழுது நீங்க வந்து ஒரு எட்டு பாருங்க, நீங்க வந்து போய் சொல்லுங்கன்னு சொல்கிற போது அவர்கள் அந்த அந்த இடத்துல போக வேண்டிய தேவை இருந்தால் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அப்படி பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் தான் போனுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து ஏற்கனவே சொன்னது இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்தி நன்றி. கலைஞர் தான் அதுல முட்டையை கொண்டு வந்து ஊட்டச்சத்து உணவா தந்தாரு. அதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது 2 வாரத்துக்கு போடாம வாராந்தோறும் போடுவோம்னு அது வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி கல்வி புரட்சியில் உணவு புரட்சியும் கலந்தே வந்தது. அந்த வகையில எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில அனைவரிடம் நான் வந்து மன்றாடி கோரிக்கையா வைத்தேன், வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட வேண்டும்னு. அதுல நிதி பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உணவை வந்து வெறும் உணவா பார்க்கல, அது உயிர் பொருள், அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பரிசீலனையில இந்த அதிகாரிகள் வந்து அது வந்து ஆய்வு செய்து அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால முதல் கட்டமாக அவர்களுடைய பரிசீலனைக்கு என்னுடைய இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இது கூட ஒரு இடத்துல வந்து மதிப்பிற்குரிய ஐயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா இளங்கோவன் ஐயா வந்து திமுக இளங்கோவன் ஐயா வந்து இது மாதிரிலாம் போடக்கூடாது, சைவம் சாப்பிட்ற குழந்தைங்க வந்து இதை எடுத்து சாப்பிட்றோம், சிக்கன் பிரியாணியை ஓவாமை என்று சொல்கிற முதல் மனிதராக அவரைத்தான் பார்க்கிறேன். சைவம் சாப்பிடும் குழந்தைகள் சைவம் சாப்பிடட்டும், அவர்களுக்கு சத்துணவு இருக்கிறது. எங்கள் அசைவ சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் 90% குழந்தைங்க சாப்பிடுங்க. ரெண்டாவது புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குழந்தை கெட்டு போயிடுமா என்ன? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா அவங்க வலிமை பெற முடியும், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். அதனால இதுல அரசியல தயவு செய்து திணிக்காதீங்க. இதற்கு எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு. அதை ஆய்வு செய்து கட்டாயமாக நல்ல முடிவை மாண்புமிகு முதல்வர் எடுப்பார். வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, நான் வந்து சீருடையிலையும் பல மாற்றங்களை வந்து நான் கோரி இருக்கிறேன். காலங்காலமாக எங்க குழந்தைங்க ஒரே சீருடையை போடுறாங்க. அதுல மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் பெரிய மனது பண்ணி நல்ல இன்னும் தரமான, இன்னும் அந்த மாறி வருகிற காலத்திற்கு ஏற்ற மாதிரி, அதுல நெசவாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மை வர மாதிரி நாங்க பயனாளர்கள் மாணவர்களுக்கும் ஏற்றதை போல இந்த காலத்திற்கு ஏற்ப அதையெல்லாம் மாத்தணுங்கிறத இந்த நேரத்தில் கோரிக்கை. ஆமாம், அதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆய்வு பணி செல்கிறது. வெகு நிச்சயமாக நல்ல பல அறிவிப்புகள் வர இருக்கிறது. கடந்த 9 வருஷமும் கேட்க முடியாத கேள்வி. சரி சரி, பரவாயில்ல, இதோட நிறைவு செஞ்சுக்கோ.
இல்ல, உறுதி செய்யப்படாத தகவல் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் சரியான நேரத்தில் இதை குறித்து அறிவிப்பார். நன்றி. நீர்வளத்துறை அமைச்சர் இதை பத்தி எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பரபரப்பா ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில அவருக்கு தெரியாததில்லை. அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமா போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி, நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஒரு இயற்கையான ஒரு அவசரத்துக்கு போவீங்க, உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது அது நல்லதில்ல. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் பேசுவாரு. எல்லாருமே பேசி பேசி கெடுத்தவர்கள் மத்தியில் பேசாமல் அவர் சத்தம் இல்லாமல் பல சாதனை செய்து கொண்டிருக்கிறார் எங்க அண்ணா ஆனந்த் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.